ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னா பியூட்டி டிப்ஸு. மூஞ்ச பளபளனும் கொஞ்சம் ஷைனிங்காக கலர் கொடுக்குற டிப்ஸு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். வீட்டில் உள்ள ரெமெடிஸை வச்சு இந்த ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இதுக்காக நீங்கள் பியூட்டி பார்லர் போய் 1000-2000 செலவு பண்ண வேணாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, உளுந்தமாவு, ஆலிவேரா ஜெல்லு, அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உளுந்த மாவில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் நம்ம ஃபேஸில் நல்லா க்ளோ கொடுக்கும், டைட்னிங் கொடுக்கும். அதில் நான் 2 டீஸ்பூனு ஆலிவேரா ஜெல்லை சேர்க்குறேன். ஆலிவேரா ஜெல் எதுக்கு சேர்க்குறோம்னா, ஃபேஸை ஷைனிங்காகவும் ஃபேஸில் உள்ள கிருமிகள்லாம் நீங்கும், பளபளப்பை கொடுக்கும். அதோட நான் அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்த்துக்க போகிறேன். அது அரிசி களைஞ்ச தண்ணி எப்போதுமே ப்ரோட்டீன் தான். நம்ம ஃபேஸை க்ளோவாக கொடுக்கறதுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போதும் அரிசி களையிற தண்ணியை அரிசி களையும் போது ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே வாங்களேன், அந்த ஃபேஸ் எவ்வளோ க்ளோ கொடுக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு வாரம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த உளுந்தமாவு, ஆலிவேரா ஜெல்லு, அரிசி களைஞ்ச தண்ணி மூணையும் நல்லா மிக்ஸ் போல் நல்லா மாவாக கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபேஸில் உள்ள கருப்புள்ளி, கழுத்தில் உள்ள கரும்புள்ளி, கருப்பு, இது எல்லாமே நம்மளுக்கு மாற்றிடும். இது வாரத்தில் ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு முறை யூஸ் பண்ணி பார்த்தாவே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதில் நீங்கள் தினைக்கும் யூஸ் பண்ணால் இன்னும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இதை வாரத்தில் 3 முறையாச்சும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை நான் கையில் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இதை நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுருக்கணும். ஆனால் இப்போ நான் உடனே அதை கழுவிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட்டு காமிக்குதுங்கிறத இப்போ பார்ப்போம். நான் உடனே கழுவுனதுனாலேயே எப்படி ரிசல்ட் இருக்குது, இதை நீங்கள் 10 நிமிஷம் வச்சுருந்தா எவ்வளோ எஃபெக்ட்டு கொடுக்குங்கிறத பாருங்கள். இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.